ஊரக பகுதிகளில் அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கும் காலை உணவு திட்டம் விரிவாக்கம். திருவள்ளூர் மாவட்டம் கீழச்சேரி பள்ளியில் திட்டத்தை தொடங்கி வைத்து மாணவிகளுடன் அமர்ந்து உணவருந்திய முதலமைச்சர் ஸ்டாலின். தமிழ்நாட்டின் வழியில் நீட் தேர்வை ஒட்டுமொத்த தேசமும் எதிர்ப்பதாக முதலமைச்சர் ஸ்டாலின் பேச்சு. கல்வியை மாநில பட்டியலுக்கு மாற்ற தயாரா என மத்திய அரசுக்கு கேள்வி. நெருக்கடி நிலை காலத்தில் ஒத்திசைவு பட்டியலுக்கு மாற்றப்பட்ட கல்வியை உடனடியாக மாநில பட்டியலுக்கு மாற்ற ஒன்றிய அரசு தயாரா இருக்கா? இந்த ஆக்கபூர்வமான செயலை அவங்க செய்வாங்களா? காமராஜர் பிறந்த நாளை ஒட்டி சென்னையில் உள்ள நினைவிடத்தில் ஆளுநர் RN ரவி மரியாதை. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்டோரும் மரியாதை செலுத்தினர். நாடாளுமன்ற தேர்தல் தோல்வி குறித்து 5வது நாளாக ஆலோசனை நடத்தி வரும் எடப்பாடி பழனிசாமி நாகை தொகுதி நிர்வாகிகளிடம் கருத்து கேட்பு. கடலூர் அருகே ஒரே குடும்பத்தை சேர்ந்த 3 பேர் கொலை செய்யப்பட்டு தீ வைத்து எரிப்பு. வீடு முழுவதும் ரத்தம் சிதறி கிடந்த நிலையில் காவல்துறை விசாரணை. மருத்துவமனையில் ஜெயலலிதா அனுமதிக்கப்பட்டிருந்த காலத்தில் நடந்தவை குறித்து CBI விசாரணை நடத்த கோரி மனு. தமிழ்நாடு அரசு பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. என்கவுண்டரில் கொல்லப்பட்ட ரவுடி திருவேங்கடத்தின் உடல் உறவினர்களிடம் ஒப்படைப்பு. பிரேத பரிசோதனை முடிவடைந்த நிலையில் மாஜிஸ்திரேட் முன்னிலையில் பெற்றுக்கொண்ட உறவினர்கள். தமிழ்நாடு காவல்துறையில் ரவுடிகளை கட்டுப்படுத்த அதிரடி நடவடிக்கைகள். 4 மண்டலங்களிலும் ரவுடிகளை கண்காணிக்க குழு அமைப்பு. காவிரி விவகாரத்தில் உச்சநீதிமன்ற தீர்ப்பை மதிக்காமல் கர்நாடக அரசு செயல்படுவதாக அமைச்சர் துரைமுருகன் குற்றச்சாட்டு. அனைத்து கட்சி கூட்டம் குறித்து முதலமைச்சர் முடிவு செய்வார் என விளக்கம். வயநாட்டில் பெய்யும் கனமழையால் கபினி அணையிலிருந்து வினாடிக்கு 20,000 கன அடி நீர் திறப்பு. தமிழ்நாட்டுக்கு நீர்வரத்து அதிகரிக்க வாய்ப்பு. விருத்தாச்சலத்தில் இருசக்கர வாகனத்தில் வந்த சிறப்பு உதவி ஆய்வாளரை முட்டிய மாடு. அரசு பேருந்து சக்கரத்தில் சிக்கி உதவி ஆய்வாளர் உயிரிழந்த சம்பவம். மயிலாடுதுறையில் 16 வயது சிறுமிக்கு மது கொடுத்து பாலியல் வன்கொடுமை. போக்சோ சட்டத்தின் கீழ் பெரம்பூர் காவல் நிலைய காவலர் கைது. குற்றால அருவிகளில் காட்டாற்று வெள்ளம். அருவிகளில் குளிக்க சுற்றுலா பயணிகளுக்கு தற்காலிக தடை விதிப்பு. திருப்பூரில் முக்கிய சாலையில் இரவு பகலாக மதுபானங்கள் விற்பனை. காவல்துறையினர் உரிய நடவடிக்கை எடுக்க பொதுமக்கள் கோரிக்கை. ஹைதராபாத்தில் நேற்றிரவு பெய்த கனமழையால் பல சாலைகளில் கரை புரண்ட வெள்ளம். அடித்து செல்லப்பட்ட காரில் இருந்த 4 பயணிகளை மீட்ட இளைஞர்கள். நீட் தேர்வை ஒட்டுமொத்த தேசமும் எதிர்ப்பதாக கூறிய முதலமைச்சர் ஸ்டாலின் கல்வியை மாநில பட்டியலுக்கு மாற்ற மத்திய அரசு தயாரா என கேள்வி எழுப்பினார். கடந்த 2022ஆம் ஆண்டு தமிழ்நாட்டில் உள்ள அரசு தொடக்க பள்ளிகளில் தொடங்கப்பட்ட காலை உணவு திட்டம் காமராஜரின் பிறந்த நாளை ஒட்டி ஊரக பகுதிகளில் உள்ள அரசு உதவி பெறும் தொடக்க பள்ளிகளுக்கு விரிவுபடுத்தப்பட்டுள்ளது.
இதனை திருவள்ளுவர் மாவட்டம் கீழச்சேரியில் உள்ள அரசு உதவி பெறும் பள்ளியில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். பள்ளி மாணவர்களுடன் அமர்ந்து உணவருந்திய முதலமைச்சர் அவர்களிடம் சிறிது நேரம் கலந்துரையாடினார். பின்னர் மேடையில் பேசிய அவர் காலை உணவு திட்டத்திற்கான செலவை நிதி ஒதுக்கீடு என்று கூறாமல் வருங்கால முதலீடு என்று கூறுமாறு அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியதாக தெரிவித்தார். மாணவர்களின் கல்வி எந்த வகையிலும் தடைபடக்கூடாது என்பதில் அரசு முனைப்புடன் செயல்படுவதாக முதலமைச்சர் கூறினார். ஒரு பெற்றோருக்கே உரிய பாச உணர்வோடு நான் உருவாக்கின திட்டம்தான் இந்த காலை உணவு திட்டம். அரசாங்கத்துக்கு எவ்வளவு செலவானாலும் பரவாயில்லை, ஒரு குழந்தை கூட பசியோட ஸ்கூலுக்கு வந்து தவிக்கக்கூடாதுன்னு இந்த திட்டத்தை தொடங்க உத்தரவிட்டேன். தொடர்ந்து பேசிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தமிழ்நாடு தொடங்கிய நீட் எதிர்ப்பு தற்போது தேசம் முழுவதும் எதிரொலிப்பதாக கூறினார். ஒன்றிய பாஜக அரசு அரசியலுக்காக இப்போ நெருக்கடி நிலையை பத்தி பாராளுமன்றத்தில் தொடர்ந்து பேசுறாங்க. ஆனா நாம அவங்க கிட்ட கேட்கிற கேள்வி, நெருக்கடி நிலை காலத்தில் ஒத்திசைவு பட்டியலுக்கு மாற்றப்பட்ட கல்வியை உடனடியாக மாநில பட்டியலுக்கு மாற்ற ஒன்றிய அரசு தயாரா இருக்கா? இந்த ஆக்கபூர்வமான செயலை அவங்க செய்வாங்களா? அண்மை செய்தி. முன்ஜாமீன் கோரி உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் மனு தாக்கல் செய்திருக்கிறார். நில அபகரிப்பு வழக்கில் முன்ஜாமீன் கோரி எம்.ஆர். விஜயபாஸ்கர் மனு தாக்கல் செய்திருக்கிறார். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் கருணாகரன் நம்மோடு இணைப்பில் இருக்கிறார். பேசுவோம். கருணாகரன், வழக்கின் விவரங்கள் குறித்த விரிவான தகவல்கள். ஜெனிஃபர், மேலக்கரூர் பகுதியில் முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் அவரது நண்பர் சொந்தமான நிலத்தை ஒரு 100 கோடி மதிப்பிலான நிலத்தை மோசடியான ஆவணங்களை தாக்கல் செய்து பதிவு செய்து கொண்டார் என்று தொடர்புடைய சார் பதிவாளர் கொடுத்த புகாரின் பேரில் அந்த தொடர்பு காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இந்த வழக்கை தற்பொழுது சிபிசிஐடி போலீசார் விசாரித்து வருகின்றனர். இந்த நிலையில் இந்த வழக்கில் தன்னையும் கைது செய்ய வாய்ப்பு இருக்கு என்ற அடிப்படையில் தலைமறைவாக எம்.ஆர். விஜயபாஸ்கரும் அவரது சகோதரரும் தற்பொழுது கடந்த சில வாரங்களாக தலைமறைவாக உள்ளனர். கேரளாவில் அவரை தேடுதல் பணியில் ஈடுபட்டு வந்த நிலையிலும் தொடர்ந்து தலைமறைவாக உள்ளார். இந்த நிலையில் இந்த வழக்கில் தன்னை கைது செய்யாமல் இருப்பதற்காக முன்ஜாமீன் கோரி உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் மனு தாக்கல் செய்துள்ளார். அவரும் அவரது சகோதரர் எம்.ஆர். சேகரும் மனு தாக்கல் செய்துள்ளார். இந்த நிலையில் இந்த வழக்கு நாளை அவர் முன்னாள் எம்பி என்பதால் எம்.ஆர். விஜயபாஸ்கரின் வழக்கு அந்த தொடர்புடைய எம்பி எம்எல்ஏ முறைகேடுகளை விசாரிக்கும் நீதிமன்றத்தில் நாளை விசாரணைக்கு வர வாய்ப்புள்ளது. அதே போன்று அவரது சகோதரர் சேகர் தாக்கல் செய்த முன்ஜாமீன் மனு உயர்நீதிமன்றம் கிளையில் நாளை விசாரணைக்கு வர வாய்ப்புள்ளது. இதற்கு முன்னதாக அவர் கரூர் நீதிமன்றத்தில் விசாரணை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்த முன்ஜாமீன் மனு தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. ஜெனிஃபர், விவரங்களை வழங்கியதற்கு நன்றி கருணாகரன்.